தேர்தல் பிரச்சாரத்தில் அவதூறு பரப்பி பொய்யான பிரச்சாரங்களை செய்து மத துவேஷங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் அனைவருக்கும் தனி ஒருவனாய் நின்று திருப்பி இந்த நாட்டை காக்க, நாட்டு மக்களை காக்க கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். உலகின் அதிகமான நாடுகள் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் அங்கே இருக்கிற கடவுள்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் ஒரு சமநிலை ஏற்படும். சீனாவினுடைய ஆதிக்கம், அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் என்றெல்லாம் இருக்கிற இந்த உலகில் அதன் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3ஆம் முறை பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு சொல் கேளிர் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ஏறத்தாழ ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், 2 கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கிறது. 3ஆம் கட்ட தேர்தலுக்கு தலைவர்களுடைய பிரச்சாரம் எல்லா பகுதியிலுமே விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஊழல் செய்த காரணத்தினால் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், அடுத்து பல மந்திரிகளை ஊழல் செய்ததற்காக சிறைக்கு அனுப்பி இருக்கிற மம்தா பானர்ஜி கட்சி, அதைத் தொடர்ந்து பீகாரில் தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், தொடர்ந்து சந்திரசேகர் ராவ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேரா, உமர் அப்துல்லா, பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின், இப்படி இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை குறை சொல்லி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை குறை சொல்லி, ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவை உருவாக்கி இருக்கிற பாரத பிரதமரை, உலகின் 5வது பொருளாதார சக்தியாக நாட்டை மாற்றி காட்டி இருக்கிற பாரத பிரதமர் அவர்களை குறை சொல்லி மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தில் அவதூறு பரப்பி பொய்யான பிரச்சாரங்களை செய்து மத துவேஷங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் எதையெல்லாம் இவர்கள் செய்ய தவறினார்களோ, இவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் எதை செய்யவில்லையோ அவற்றையெல்லாம் செய்கிறோம், செய்வோம் என்ற புதிய உறுதிமொழிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் அனைவருக்கும் தனி ஒருவனாய் நின்று பம்பரமாய் சுழன்று பணியாற்றி திருப்பி இந்த நாட்டை காக்க, நாட்டு மக்களை காக்க கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். உலகின் அதிகமான நாடுகள் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் அங்கே இருக்கிற கடவுள்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகின் ஒரு சக்திமிக்க நாடாக இந்த இந்தியா உருவானால்தான் உலகில் ஒரு சமநிலை ஏற்படும். சீனாவினுடைய ஆதிக்கம், அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் என்றெல்லாம் இருக்கிற இந்த உலகில் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாடு, உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்று உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன. அதன் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3ஆம் முறை பிரதமராக வர வேண்டும் என்று உலக நாடுகள், உலக நாட்டு மக்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை உயர்த்தியதிலிருந்து, இந்த நாட்டினுடைய நிதிநிலை, உற்பத்தி, தொழில் உயர்த்தியதிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்யவில்லை என்று கேள்வி கேட்டால் அதற்கு தகுந்த பதில் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இவர் இஸ்லாமியர்களை வெறுப்பாக பேசுகிறார், கிறிஸ்தவர்களை வெறுப்பாக பேசுகிறார், சிறுபான்மையினரை வெறுப்பாக பேசுகிறார் என்று சொல்லி ஓட்டு வங்கி அரசியல் மட்டுமே செய்யக்கூடியவர்கள். பாரத பிரதமர் நியாயமாக எடுத்து சொல்வதையெல்லாம் திரித்து பேசி இதை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்தலாம், தன்னுடைய ஓட்டு வங்கிக்கு பயன்படுத்தலாம் நினைக்கிற எதிர்க்கட்சிகளை எல்லாம் முறியடிக்கிற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி சக்திமிக்க தலைவராக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். பல்வேறு முறை உலகின் சிறந்த தலைவர், முதன்மையான தலைவர், பெரும்பான்மையான மக்களால் போற்றக்கூடிய தலைவர் யார் என்று கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்ட பொழுது தொடர்ந்து 4வது முறை வெற்றி பெற்றவர், 4வது முறை உலகின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 2 கட்ட தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டுகள் விழவில்லை, மிக குறைந்து விட்டது என்றெல்லாம் அவர்கள் கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் முதல் பல்வேறு மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. பாஜக 2 கட்ட தேர்தலிலும்
வாக்கு வங்கி சரிந்து விட்டது என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொன்னால் எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதை குறைத்து விடுவார்கள் என்று தவறான கணக்கில் இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. 2 கட்ட தேர்தலிலும் அதிகப்படியான மெஜாரிட்டியில் பாஜக வெற்றி பெற இருக்கிறது. கர்நாடகாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். 15 இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு சொன்னார்கள். பிறகு 22 இடம் என்று சொன்னார்கள். நேற்றை முன்தினம் எல்லாம் அங்கே கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்தோமேயானால் மக்கள் அப்படி வெகுண்டு எழுந்து எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான் என்று சொல்வதைப் போல செல்கிற இடங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் எழுச்சியோடு பாரத பிரதமரை வரவேற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 28க்கு 28 இடங்களும் கர்நாடகத்திலே பாஜகவும் பாஜக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. தமிழகத்திலும் தமிழக மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்திலும் தரும். தமிழகத்திலும் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தும். தமிழக மக்களுக்கு ஒரு புதிய வழி கிடைக்கப் போகிறது என்பதை வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் என்பது எந்த மாற்றம் இல்லை. மிக பெரும்பான்மை பலத்தோடு எதிர்க்கட்சிகள் எல்லாம் செய்கிற தவறான பொய் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடித்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பாஜக இருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியிலே இடஒதுக்கீடை பற்றி ஏதாவது பாஜக சொல்லி இருக்கிறதா, குறைத்திருக்கிறதா, மாற்றி இருக்கிறதா? கிடையாது. ஆனால் தவறான பிரச்சாரத்தை செய்து பார்க்கிறார்கள். 10 ஆண்டு காலம் நன்மையை மட்டுமே இந்த நாட்டின் வளர்ச்சியை கருதி செய்திருக்கிறது ஒழிய பாஜக காங்கிரஸ் கட்சியை போல கேடு விளைவிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் பாஜக நடைமுறைப்படுத்தியதில்லை. மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி மிக பெரும்பான்மையோடு பாரத பிரதமர் 3வது முறை இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிற அந்த நல்ல நாளை நாமும் எதிர்நோக்கி காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.